அண்ணன் செங்கோட்டையன் எங்க தப்பு பண்ணார்னா, அம்மையார் சசிகலா மனசுல இருந்தது செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளராகவும் முதலமைச்சராக வர்றது. அப்போ கட்சிக்காரங்களாம் சரி செய்யணும், அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தெல்லாம் கூத்தூர்ல பண்ணி கொடுக்கணுமோ இவர் தலையை சொல்லிச்சாரு. இபிஎஸ் நான் இருக்கிறேன்னு தயாரா இறங்கி செலவு பண்ணார். அன்னைக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி இன்னி வரலும் செலவு பண்ணி சரி இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றார், அடம் முடிக்கிறார். சரி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் வெளிப்படையாக சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருடல் வரும்ல. அதை விட்டுட்டு நான் 5ஆம் தேதி சொல்கிறேன், ராகுகால எமகண்டெல்லாம் பார்த்து சொல்கிறேன், மனசில் இருக்குது, மனசில் இருந்தால் சொல்லணும். இந்த சாணக்கியாவோட இதில் பேசுகிறப்பமே அப்படிதான் அவர் பேசினார். என்ன கூட நிறையா இருக்குது வெளியே. என்ன ராசுகுட்டி படத்தில் பெரியப்பா எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு, ஆனால் இதுவரையிலும் இருக்குது சொல்ல முடியல அப்படின்னா, ஏங்க இவ்வளோ மூத்த ஒரு சீனியர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த நெஞ்சுறுதி அந்த தைரியம் வரல அப்படின்னா வேறு யாருக்குங்க வரும்? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. வேலுமணிக்கு நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், தங்கமணிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆமா, நான் கட்சியில வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல் இருக்கு. இன்னைக்கு என்ன நல்ல அரசியலா நடக்குது? இதே ஐபி உங்களை இருந்து பக்கத்துல திண்டுக்கல்ல இருக்கிறாரு, செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் திமுக பெரியசாமி கொடுக்குறாங்களா இன்னைக்கு? ஆனா உன்னா வந்து தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்கு. சரி இப்ப தஞ்சாவூர்ல எல்லாரும் சேர்ந்துடுறீங்க, திருவாரூர்ல 4 சட்டமன்ற தொகுதி, மன்னார்குடி ஜெயிச்சிருவீங்க, கும்பகோணம் ஜெயிச்சிருவீங்க, திருத்துறைப்பூண்டி ஜெயிச்சிருவீங்க, கீழ்வேலூர் ஜெயிச்சிருவீங்க, எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. அப்படிதான் இப்போ ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அந்த 3 லட்சம் ஓட்டு 30 லட்சம் ஓட்டா மாறிடும். அதாவது ஐயா ஓபிஎஸ் பண்ண தவறையோ இல்லை டிடிவி தினகரன் பண்ண தவறையோ திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்ய மாட்டார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையில செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் அட்ரஸ் பண்றாரு. அதுல வருகின்ற செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் விட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன மனம் விட்டு பேச போறாரு? அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஒரு குட்டை குழம்பி தான் அதில் மீன் பிடிக்க முடியும்னுவாங்க. அது மாதிரி அதிமுகவில் வந்து தொடர் நிகழ்வுகள். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பத்திரிகையாளர் 5ஆம் தேதி சந்திக்கன்னு சொல்கிறது வந்து இது புதுசு கிடையாது. அதற்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ ஐயா செங்கோட்டையனை பொறுத்தவரை என்னென்னா, அவருக்கு கோபம் மனக்கசப்பு இருக்கிறது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிடணும். என்ன காரணம்னா, இந்த தள்ளி போடுறது இருக்குது பாருங்க, இது வந்து அவருக்கும் ஒரு நெருக்கடி, ஒரு நெருடல். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு தலைவலி. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மதுரை, தேனியில். ஆல்ரெடி அங்கே வந்து தென் மாவட்டங்களில் நீயா நானான்ற மாதிரி உக்கிரமாக போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வந்து 5ஆம் தேதி சொல்றன்னும் போது அவர் பிரச்சாரத்தை கவனிப்பாரா, இல்லை மக்கள் பிரச்சனையை பேசுவாரா, இல்லை செங்கோட்டை என்ன 5ஆம் தேதி சொல்ல போறாரு, இதை பற்றி பண்ணுவாரா? இது முதல் பார்வை. இரண்டாவது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த கட்சியில் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தில் இருக்கார். இப்போ அவரோட எண்ணோட்டமானது நியாயமானது. அது நிறைய அதிமுக தொண்டர்கள் அனுதாபிகள் விரும்புகிற ஒரு பார்வை. ஒருவேளை எல்லாம் ஒன்று சேர்ந்தால் வலுவான ஒரு அதிமுக இருந்தால் திமுக வந்து வீழ்த்தலாம் அப்படின்றது அவர்கள் நம்புகிறாங்க. அதில் சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. இது ஒரு பார்வை. நீங்கள் இந்த சைடு இருந்து எடப்பாடி பழனிசாமி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா, அவரும் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு சீசன்டு பொலிட்டிஷியனாக அரசியல்வாதியாக மாறிட்டார். இப்போ தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். இவங்கெல்லாம் திருப்பி வந்தால் ஆளாளுக்கு ஒரு அரசியல், ஒருத்தர் டெல்லி போவாங்க, ஒருத்தர் மத்திய சிங்கிள் பாயிண்ட் சிஸ்டம் இருக்காது. அதிமுகவை பொறுத்தவரை கம்யூனிகேஷன், ஆமாம், 2-வே கம்யூனிகேஷன் ஆகிடும். திடீர்னு வந்து பார்த்தா வேலுமணி வந்துட்டு போயிட்டு அங்கே வந்து நிதின் கட்கரியை பார்த்துக்கிட்டு இருப்பார். திடீர்னு எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் அதே மாதிரி போவார். செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவங்கள போய் பார்ப்பாங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், இப்போ இவர் தான் எல்லாரையும் பார்க்கணும், இவர் தான் எல்லா முடிவும் எடுக்கணுமா, ஒரு ஜனநாயகம் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடாதா அப்படின்னா அதிமுகவுக்கு இது புதுசு. அங்கே வந்து ஒரு கட்சி தலைமையை வைத்து தான் அங்கே வந்து அவங்க வழிக்கு போயிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் இந்த தலைவர்கள் இன்னைக்கு வந்து அதாவது போர்க்கொடி எழுப்புறாங்களோ இல்லை ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகிறாங்களோ, இந்த தலைவர்கள் எல்லாருமே சமீபமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட உட்கட்சி அரசியலில் தோத்தவங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, உட்கட்சி தேர்தலையோ உட்கட்சியில் அமைப்பு ரீதியாவோ சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சுக்கிறதாகட்டும், மாவட்ட செயலாளர் கையில் வைக்கிறதாகட்டும், இல்லை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வச்சுக்கிறதாகட்டும், இல்லை தொண்டர்களை அதிகமாக கட்டுப்படுத்துறது, அந்த நிலையில் வந்து இவர்கள் எல்லாரை விட எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கார். அப்போது ஒரு 3/4 அவர்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, மிச்சம் ஒரு 1/4 தான் வெளியில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நம்பர்ஸ் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அந்த 1/4 சேர்ந்தால் 100% பலமாக இருந்தால்
ஜெயிச்சிடலான்றது அவங்க புரிதல். ம். இவர் வந்து இந்த தொடர் அடம், ம். எனக்கு இதுதான் இப்படிதான், என்ன முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க என் தலைமையில் வரவங்க வரலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ம். அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ம். அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, விஜய் கூட எங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, ம். டிசம்பரில் சொல்கிறேன் அப்படின்னு. அதாவது உங்களை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டோம், ஆனால் நேற்று வந்த விஜயை வந்து நாங்கள் ஏற்றுக்க தயார். ம். ம். நம்ம ரெண்டு சைடுலேயும் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அதிமுக தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்கும். ம். ம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அவரோட அந்த அடம், இந்த ஆதிக்கம், ம். இது அவரோட பிரச்சனை. ம். இறங்கி போகிறது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா கூட ஒரு சில நேரத்தில் வந்து சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் வந்து ஒரு காலத்தில் விமர்சனம் பண்ணார், அவரையே கூப்பிட்டு சபாநாயகராக்கி அழகு பார்த்தாங்க. ம். ம். அதே மாதிரி எஸ்.டி. சோமசுந்தரம். எஸ்டி சோமசுந்தரம் பார்த்தோம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள், ஏன் அம்மையார் ஜெயலலிதா அதை விட சும்மா சொப்பனமாக இருந்தால் அந்த கட்சியினுடைய நிறுவனரையுமே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ திருநெல்வேலியில் வந்து இவர் பாண்டியன் வந்து கோபமாக இருக்காரு அப்படின்னா என்ன பிரச்சனை ஏதுன்ற இறங்கி போய் பேசுவார். ம். 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 அப்போ இந்த மாதிரி நிலைப்பாடெல்லாம் இருந்திருக்கு. ம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு ப்ளஸ் பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கூட்டணி, ம். இது போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறார். ம். ம். அது கரெக்டாக வருமா, தோத்து போகுமா, இல்லை ஜெயிக்க போறாரான்றது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி பார்க்கணும். பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அதனால வந்து கூடுதல் பலம் ஒன்றுபட்ட அதிமுக. அதிமுக தான் வெற்றியை வந்து நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல அந்த கேரண்டி எல்லாம் கிடையாது. ம். சரி, இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க, ரைட்டு, நீங்கள்லாம் ஒன்றா தானே, நீங்கள் 2021 ஜெயிச்சிட்டிங்களா? இல்ல 2021 டிடிவி வெளியே இருந்தாரு, சசிகலா அதுதாங்க. யாரும் தெரிவிக்காம சரி, இருந்தாங்க. இப்போ டிடிவி உள்ளே வராரு, ரைட்டு. இப்போ அதாவது ஒரு விஷயம், ஒன்று டிடிவி இருக்கணும், இல்லை ஓபிஎஸ் இருக்கணும், யாருன்னா ஒருத்தர் இருக்கணும். இல்லை ரெண்டுமே வேணான்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, அம்மையார் சசிகலா அவர்களை ஒன்று நீங்கள் கட்சியில் சேர்த்துட்டிங்கனாவே பாதி பிரச்சனை சரியாயிடும். இந்த பிரச்சனை உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா சசிகலா அவர்கள் ஒருவேளை அதிமுக உள்ள திருப்பி வராங்க அப்படின்னா டிடிவி தினகரனுக்கும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது கவர் ஆகிடும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். அதேமாதிரி ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்க கொள்வது, அதுவும் ஓரளவுக்கு சரியாகிடும். ம். நீங்கள் இந்த சைடு பாருங்கள். இப்போ நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் பார்த்தோம், பிரச்சனைகள்லாம் பார்த்தோம். அந்த சைடு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இப்ப இவங்க செங்கோட்டையனை 3 பேருமே இன்னும் ஒன்றாகலையே. ம். 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 இப்போ டிடிவி தினகரன் வந்து அடிக்கடி போய் சந்திக்கிறாரு, பேசுகிறாரு, கொள்றாரு அப்படின்னு ஒரு கருத்து வருது, செவி வழி செய்தி வருது. செங்கோட்டையன் கூட சசிகலா அவர்களோட பேசி கொண்டிருக்கிறார், தொடர்பில் இருக்கிறார்ன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் கூட பேசிக்கிறாங்கன்றாங்க. 6 முன்னாள் இது அமைச்சர்கள் எதுவுமே ம். வெளிப்படையா நடக்கல. வெளிப்படையா இந்த அரசியலை பண்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ம். அப்போ உங்களுக்குள்ளேயே யார் முதல்வர் வேட்பாளர், உங்களுக்குள்ளேயே யார் பொதுச் செயலாளர், என்னை விட்டுட்டு அவருக்கு அதிகமாக கிடைச்சிச்சுன்னா அப்படின்னு அந்த சிறுபிள்ளத்தனமான விஷயங்கள் இருக்கு. இல்ல இப்ப ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு அப்படின்றதுதான் செங்கோட்டையனுக்கு ஆடம் கோவமா? செங்கோட்டையன் ஒன்றும் இல்லைங்க, நிறைய முன்னணி தலைவர்களுக்கு வந்து அது ஒரு வருத்தம் இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி மீறிலாம் செய்ய முடியாது. அவர்கிட்ட கோரிக்கை வைத்து அவர் ஒரு அழுத்தத்துக்கு தள்ளுறாங்க. நிறைய காலத்தில் இந்த மாதிரி அழுத்தங்கள் பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்தப்பட்டது. நீங்கள் வந்து அவர் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கங்க, அவர் தான் பொதுச் செயலாளராக வரணும், நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவி, அந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவரை வந்து ஓரளவுக்கு சரி கட்டி இவருக்கு வேண்டியதை பண்ணி கொடுத்தாங்க. யாரு? இவங்களே தான். இப்போ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களெல்லாம் சேர்த்துக்கங்க கொள்ளுங்க. பட் இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து கையில் இருக்கிறது கீழே போட்டு உடைச்சிட்டு அப்புறமா தேடுவார். இபிஎஸ் கீழே எதனா இருந்தால் கூட அதை அள்ளி எல்லாத்தையும் எடுத்து பைக்குள்ளே போட்டு வச்சுக்குவார். அரசியல் சாமர்த்தியம் தானே. அரசியலில் சாமர்த்தியம். இங்கே அரசியலில் வந்து நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் பத்திரிகையாளர் நாம் பேசலாம். இதை டிடிவி தினகரன் அவர்களோ, ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பேசுறதுக்கு அது வந்து அவங்களுக்கு அரசியல் கணக்கு தான். இப்போ எல்லாம் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்து அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவர் போய் ஸ்டாலினை எதுக்கு பார்த்தார்? என்ன பேசினார்? உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் 3 வாட்டியா? டாக்டரா நீங்க இப்போ என்ன சிகிச்சை எதுனா பண்ணீங்களா? சரி, ஓகே, நீங்க சிகிச்சை இல்லை ஒரு ஆதரவா ஒரு 4 வார்த்தை சொல்லியிருப்பீங்க. அவர் இந்நாள் முதலமைச்சர், நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் கூட, எதுக்கு மகனை கூட்டு போனோம்? எதுக்கு அவரை கூட்டு போனோம்? அவர் அதிமுகவில் முன்னாள் எம்பியா இருந்தவர். அதிமுகவோ இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவோ இல்லை அதிமுக மீட்பு குழு ஏதோ ஒன்று. அவருக்கு அறிவாலயத்தினுடைய தலைமையோட என்ன வேண்டியிருக்கு, உறவு வேண்டியிருக்கு, இல்லை என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நீங்கள் எதனா தொகுதி ரீதி, இன்னைக்கு தொகுதியும் கிடையாது. வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டமன்ற தொகுதி பிரச்சனையை பேச போனேன், பாராளுமன்ற தொகுதிக்கு பணம் வர வேண்டியது இருக்குது, அதுக்காக மத்திய அரசு போய் பார்த்தா ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. அதுவும் சொல்ல முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களை பார்த்து பயப்படுவாரா, பயப்பட மாட்டாரா?
அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறேன். எனக்கும் அவங்களுக்கும் ஆகாது, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். அதிமுக திமுக சேரக்கூடாது, இதுதான் அந்த அரசியல். அப்படி இருக்கும்போது அதிமுகவை மீட் பண்ணும், அதிமுக தலைமை நான் தான் சொல்கிறவர் திமுக தலைவரை போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வர்றாருன்னா அது என்ன நிலைப்பாடு? இதை ஏன் யாரும் பேச மாட்டேன்றாங்க? இது சரியா? அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பியூட்டி இதில் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இஸ் பீங் டெஸ்டட். எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு நல்ல நேரம், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தில் போகிறாரு, அப்படியெல்லாம் நம்ம சொன்னால் அது தவறு. சேலஞ்ச் ஃபஸ்ட்டு ஓபிஎஸோட ஒரு சேலஞ்ச், அப்புறம் சசிகலா அவர்களோட ஒரு சண்டை சேலஞ்சு, அப்புறம் டிடி விதிநகரோட ஒரு மல்யுத்தம் ஒரு சண்டை, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு சில பிரச்சனைகள், அப்புறம் எஸ்பி வேலுமணியோட ஒரு சில உரசல், அதுக்கப்புறம் அண்ணாமலை போன்றவர்கள் அவர்களோட ஒரு சில பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சு இப்போ கடைசியில் அண்ணாமலையை அவர் பக்கம் இட்டுன்னு வந்துட்டார். அதாவது இவர் தான் மாநில செயலாளர்னா நன்றி வணக்கம் கூட்டணியில் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? பிஜேபி கிட்ட சொல்லிட்டு வந்தார். நீங்க இப்போ எதுவுமே நடக்கலைன்னா பிஜேபி கூட்டணிட்டு வெளில வரீங்க. நேற்று வரையில 2024 எந்த வித கண்டிஷன்ஸும் இல்லாமல் நான் பிஜேபி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் டிசம்பரில் சொல்கிறேன்றீங்க. அப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி 11 தோல்வி தோத்துட்டாரு, அவருக்கு செல்வாக்கு இல்லை, எல்லாம் இருக்கு, ஆனால் அவர் எங்களை சேர்த்துக்கணும். செல்வாக்கு தான் இல்லையா, அப்புறம் எதுக்கு அவங்களை சேர்த்துக்கணும்? கட்சின்றது ஒன்று இருக்குல்ல, அதிமுக. நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுக்குழு கூட்டினாங்க இல்லைங்களா, அன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் வந்தாங்கல்ல, அன்னைக்கு தோத்திங்க நீங்கள். இப்போ இல்லை, ஏன் நீங்களும் போட்டி பொதுக்குழு போட்டிருக்கலாம், நீங்களும் போட்டி செயற்குழு கூட்டிருக்கலாம், நீங்களும் மாநாடு நடத்திருக்கலாம், நீங்களும் ஈரோடு பைத்து இடைத்தேர்தலில் நின்று இருக்கலாம், சின்னத்தை முடக்கி இருக்கலாம். பாஜக கேட்டனால தானே வாபஸ் வாங்கினார் ஓபிஎஸ். ஏங்க அப்போது பாஜகவை நம்பி தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா? ஏன் இங்கே இருக்கிறவங்கலாம் பாஜகவால் பாதிக்கப்பட்டது இன்னும் பிஜேபியை நம்புறதுன்னா அது எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு 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 புரிதல் இல்லாத தன்மை. இப்போ செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இருக்கா? செங்கோட்டையன் பின்னாடி பாஜக இல்லை. ஒரு காலத்தில் பாஜக எடுத்தாங்க கையில், செங்கோட்டையனை எதிர்த்து கையில் எடுத்து இவரை வைத்து இபிஎஸ்ஸை வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்த்து ட்ரை பண்ணாங்க, எடுத்தது ஃபெயிலியர். பிஜேபி எடுத்த ஆயுதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு எப்பா கடைசியில் வேறு வழி இல்லைப்பா, நீ நானே வச்சு வியாபாரம் பேசிக்கோப்பா. அதாவதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 3வது அணி ஃபார்ம் பண்ணாங்களா என்டிஏ கூட்டணி? யாருன்னா ஒரு 2 எம்பி இல்லை ஒரே ஒரு எம்பி இல்லை ஐயா ஓபிஎஸ் ஒண்டி ஜெயிச்சிருந்தாருன்னா அமைச்சர். இன்னைக்கு மத்திய அமைச்சர் அடடா இவருக்கு செல்வாக்கு இருக்குது, ராமநாதபுரத்தில் இவர் தான் தலைக்கட்டு, இவரும் தோத்து, டிடி விதிநகரும் தோத்து, அண்ணாமலையும் தோத்து, அந்த கூட்டணியில் எல்லாரும் தோத்துட்டு என்ன சொல்கிறாங்க, 7 இடத்துல அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு, திமுக 40 இடம் ஜெயிச்சது, அதை வச்சு பேசுறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தோல்வி, அப்போ நீங்கள்லாம் என்ன வெற்றியா? அது கிடையாது. இப்போ இபிஎஸோட பிரச்சனைக்கு வரும். இபிஎஸ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா டிசம்பரில் பார்த்துக்கலாம், எல்லாரும் டிசம்பர்ன்றாங்களா, அதே மாதிரி அவரும் டிசம்பரில் பார்த்துக்கலாம், டிசம்பரில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி இருக்காரு. பட் இது வந்து டேஞ்சரஸ். இதை வந்து வளர்க்க விடுறது டேஞ்சரஸ். ஏற்கனவே சவுத்தில் வந்து அதிமுக 2021 தேர்தல் ரிசல்ட் வச்சு பார்க்குறப்பையும் 2024 ரிசல்ட் வச்சு பார்க்குறப்பையுமே ரொம்ப பலவீனமாக சவுத்தில் இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ மேற்கு மண்டலத்திலையுமே கொஞ்சம் வலுவாக இருக்கிறதாக பார்க்கப்பட்ட அதிமுக இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு விதமாக அதிருப்தியில் இருக்காரு. இப்போ 5ஆம் தேதி அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு தெரியல, பல விஷயங்கள் மனசுட்டு பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. அது இன்னும் மேற்கு மண்டலத்தின் ஒரு பலவீனத்தை கொடுத்துரும்ல எடப்பாடி அவர்களுக்கு. அதாவதுங்க ஐயா செங்கோட்டையனோட பீரியட் போய் அதுக்கப்புறம் வேலுமணின்னு ஒருத்தர் அங்கே புதுசாக வந்துட்டார். இப்போது வெஸ்டர்ன் தமிழ்நாடுக்கு பெரிய தளபதி அப்படின்னு யாரும் நீங்கள் போய் அதிமுகவில் கேட்டிங்கன்னா தங்கமணி வேலுமணி பேர் தான் வருது, அண்ணன் செங்கோட்டையன் பேர் வரல. அண்ணன் செங்கோட்டையன் எங்கே தப்பு பண்ணார்னா, அம்மையார் சசிகலா மனசில் இருந்தது செங்கோட்டையன் தான் முதல்வர் வேட்பாளராகவும் முதலமைச்சராக வரணும். அப்போ கட்சிக்காரங்களாம் சரி செய்யணும், அவங்களுக்கு வேணுன்ற விஷயத்தெல்லாம் கூத்தூரில் பண்ணி கொடுக்கணுமோ இவர் தலையை சொரிஞ்சார். இபிஎஸ் நான் இருக்கிறேன்னு தயாராக இறங்கி செலவு பண்ணார். அன்னைக்கு செலவு பண்ண ஆரம்பிச்ச எடப்பாடி பழனிசாமி இன்னி வரலும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல கருத்து, மக்கள் பிரச்சனைக்கு எங்கன்னா ஒரு பேரணி இல்லை விலைவாசி பட்டியல் இல்லை கிட்னி திருட்டு போச்சு இல்லை திமுக எதிர்ப்பு இல்லை மோடி எதிர்ப்பு, எங்கன்னா மக்களை பற்றி பிரச்சனைகள் இல்லை மக்களை பற்றின சிந்தனைகள், எதனா ஒரு போராட்டம், எதனா ஒரு அறிவிப்பு, அறிக்கையை விடுறதை தவிர்த்து இவங்க வேற என்ன, அறிக்கை பத்திரிகையாளர் சந்திப்பு கட்சியில தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேது, ஃப்ரீ ஹேண்டா செயல்பட முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கிறப்ப இந்த பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனையா தெரியுமா என்ன? மக்கள் பிரச்சனை தான் பெருசு. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, மக்கள் சேவை செய்யறதுக்கா இல்லை உங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கா? உங்களோட அதாவதுங்க எவ்வளவு வாட்டி தோப்பீங்க. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சி வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தடையாணை வாங்கிட்டாங்க, அந்த கணக்கை இயக்கக்கூடாது, உங்களுக்கு சின்னம் கிடையாதுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இவர் நம்புறாரு, அவர் சேர்த்துக்குவாரு.
இப்ப தெரிஞ்சிருக்க வேணாமா நீங்க யாருக்கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு? ம். பிரச்சனை என்னன்னா பிரதமரை நம்பினதுதான், பிரதமர் அலுவலகத்தை நம்பினதுதான் பிரச்சனை. ஆக்சுவலா இப்ப நீ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் டிடிவி தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் நீங்க இதுல சேர்க்க கூடாது. நான் முடிச்சிடறேன். செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாரும் எடப்பாடியோட அந்த ஒரு லீடர்ஷிப்பை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பார்க்கணுமா? அண்டர் எஸ்டிமேட்டுன்றதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரோட லீடர்ஷிப்ல இதெல்லாம் சேர்ந்தா நல்லா வருமே ரிசல்ட்டு, இன்னொரு வாட்டி தோத்துட்டா அது எதிர்க்கட்சியில் உட்காரணுமா அப்படின்னு அந்த பதட்டம். அதனால நம்ம கட்சி திருப்பி ஆட்சிக்கு வராதான் ஒரு ஏக்கம். பொதுவாக அந்த எண்ணம் தப்பு கிடையாது. பட் என்ன பிரச்சனைனா, இங்கே இந்த சைடு சொல்கிறாங்கல்ல, சரி இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றார், அடம் முடிக்கிறார். சரி எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் வெளிப்படையாக சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருடல் வரும்ல. அதை விட்டுட்டு நான் 5ஆம் தேதி சொல்கிறேன், ராகுகால எமகண்டெல்லாம் பார்த்து சொல்கிறேன், மனசில் இருக்குது, மனசில் இருந்தால் சொல்லணும். எவ்வளோ நாளைக்கு அதை மூடி வைக்க போறீங்க? இந்த சாணக்கியாவோட இதுல பேசுறப்பமே அப்படிதான் அவர் பேசினார். என்ன கூட நிறைய இருக்கு, என்ன ராசுகுட்டி படத்துல பெரியப்பா எவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு, ஆனா இதுவரையிலும் இருக்கு சொல்ல முடியல அப்படின்னா, ஏங்க இவ்வளவு மூத்த ஒரு சீனியர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த நெஞ்சுறுதி அந்த தைரியம் வரல அப்படின்னா வேற யாருக்குங்க வரும்? எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி கலைஞர் வேலுமணிக்கு நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், தங்கமணிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆமா, நான் கட்சியில வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அரசியல்ல இருக்கு. இன்னைக்கு என்ன நல்ல அரசியலா நடக்குது? இதே ஐபி உங்களை இருந்து பக்கத்துல திண்டுக்கல்ல இருக்கிறாரு, செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் திமுக ஐ பெரியசாமி கொடுக்குறாங்களா? இன்னைக்கு அவரை தான் பழைய கட்சிக்காரரு, கலைஞர் காலத்து அண்ணா காலத்து அரசியல்வாதி. செங்கோட்டையனாச்சு சில பல ஓட்டுல ஜெயிக்கிறவர், அவர் 1.25 லட்சம் ஓட்டுல ஜெயிக்கிறவர். ஏன் கொடுக்கல? செலவு பண்ணணும். அரசியல்ல இன்னைக்கு செலவு பண்ணணும். செலவு பண்ணாதான் அரசியல். இன்னைக்கு நிலைமை அப்படி இருக்கு. இந்த கேவலம் என்னன்னா, என் போன்ற பத்திரிகையாளர் வாயிலே இப்படி வர வைக்கிற அளவுக்கு தான் அரசியல் சூழல் இருக்கு. ஆளுங்கட்சியும் அப்படிதான் இருக்கு, எதிர்கட்சியும் அப்படிதான் இருக்கு. எதற்கு வந்து திமுகல நல்ல அரசியல் தலைவர்கள், எதற்காக சென்னையில சேகர்பாபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு அமைச்சரவை கூடுதல் கொடுத்தீங்க? எதுக்கு கொடுத்தீங்க? கொள்கையை பெருசாக்குனாரா? இல்ல இல்ல. அப்ப அதுதான் யார் நிறைய செலவு பண்றாங்க, யாரு கட்சி நல்லா வச்சுக்கிறாங்க அவங்க காலம். இப்ப நாளைக்கு அப்புறம் என்ன வரும்னா, இன்னொன்னு சொல்றீங்க, அதாவது தென் மாவட்டத்துல ஒண்டிதான் அதிமுக வீக்கா இருக்கா மாதிரியும் அப்படின்னு. அப்படின்னா அங்க முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாலாம் அங்க வரல அப்படின்னா அந்த சாதி ஓட்டு வராது, அதனால அதிமுக தரும். சரி, மெட்ராஸ்ல நான் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என் சொந்த ஊர் மெட்ராஸை பத்தி, ஜாதின்ற ஒரு விஷயம் இங்க இல்லை. 1ல 36 சீட்டு, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், 1ல 36 சீட்டு தோத்தீங்களே. என்ன ஜாதி வந்து இங்க ஆடுச்சு மெட்ராஸ்ல? என்ன அரசியல் பண்றீங்க? திருச்சியில என்ன ஜாதி அங்க ஆடுது? அங்க என்ன எப்படி தோத்தீங்க? நேருன்ற ஒருத்தர் அங்க புடிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த நேருவே பொய்யாமொழி மகேஷை வச்சு சேஞ்ச் பண்றாங்க, டாஸ்க் கொடுக்குறாங்க, தலைவலி கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாங்கணும். இதெல்லாம் தாங்கினாதான் கே நேருவா இருப்பாரு, மகேஷ் பொய்யாமொழி அதுக்கு கீழே இருப்பாரு. செங்கோட்டையனுக்கு இதுதான் இல்ல. இப்ப இந்த அரசியல் கலா, அதாவது இது வந்து அதாவதுங்க சென்னையில ஏன் தோத்தீங்க அதை சொல்லுங்க. சரி, இங்க என்ன ஜாதி இருக்கு? 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, 10 வருஷம் எதிர்கட்சியில இருந்தீங்க, 10ஆவதுக்கு பிஜேபியோட நட்பு பாராட்டினீங்க, ஊழல் பண்ணீங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானீங்க, கொடநாடு கொலை வழக்கு வந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை இருந்தது, நீட்டில் ஒரு தெளிவான ஒரு பார்வை இல்லை, இதெல்லாம் இருந்தது. பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க, அம்மையார் ஜெயலலிதா இறந்தாங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு பழிக்கு ஆளானீங்க, தோத்து போனீங்க. இதுதானே? ஆனா உன்னா வந்து தென் மாவட்டங்கள்ல வீக்கா இருக்கு. சரி, இப்ப தஞ்சாவூர்ல எல்லாரும் சேர்ந்துடுறீங்க, திருவாரூர்ல 4 சட்டமன்ற தொகுதி, மன்னார்குடி ஜெயிச்சிருவீங்க, கும்பகோணம் ஜெயிச்சிருவீங்க, திருத்துறைப்பூண்டி ஜெயிச்சிருவீங்க, கீழ்வேலூர் ஜெயிச்சிருவீங்க, எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. அப்படிதான். இப்ப ஓபிஎஸ் வந்துட்டாருன்னா அந்த 3 லட்சம் ஓட்டு 30 லட்சம் ஓட்டா மாறிடும். டிடிவி தினகரன் வந்து 5 லட்சம் ஓட்டு 50 லட்சம் ஓட்டு. 2021 தேர்தல்ல 20 தொகுதிகள்ல டிடிவி தினகரன் ஒரு ஸ்பாயிலரா இருந்தாரு. உண்மைதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால அதிமுகவுக்கு ஒரு 10-12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தோத்தாங்க, உண்மை. இப்ப டிடிவி தினகரன் வந்தானா அவர் அந்த இடத்துல வந்து ஒரு 10-12 வரும், ரைட்டுங்களா? இல்லைன்னு சொல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சாதி கண்ணோட்டத்தோட ஃபர்ஸ்ட் அதிமுகவுக்கு சாதி அடையாளம் கிடையாது, புதுசா இப்போ வருது. அது எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் அவரு போயிட்டு நான் இந்த சாதி அவரு போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்தாரா? அப்ப யார் அடிக்கிறது? அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்திலயோ அம்மையார் ஜெயலலிதா காலத்திலயோ சாதி பெயிண்டோ சாதி கலரோ இல்ல அதாவது மதவாதமோ கிடையாது. RSS கொள்கை ரீதியாகவும் சரி நேராகவும் சரி எதிர்த்தவர் எம்ஜிஆர். ஜெயலலிதா அவர்கள் அதற்கு மேல ஒரு படி போய் மார்ச் பண்றது கூட இங்க பர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க. இன்னைக்கு எல்முருகன் வந்து சொல்றாரு RSS ஓட சித்தாந்தம், அங்கதான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் லூஸ் ஊரார், தோக்குறாரு. இல்ல, நம்ம கட்சிக்காரங்க கிட்ட ஒரு கராரா இருக்கிற மாதிரி பாஜக கிட்ட அவரால் கராரா இருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க.
அதாவதுங்க அங்கே போய் கதவு தட்டினாங்க, அங்கே பிரதமர் அலுவலகத்துலேயோ பிஜேபிலையோ கதவு திறக்கல. அமித்ஷாவை பொறுத்தவரை கையில் ஒரு நோட்டு புக்கு வச்சுருக்காரு. வாங்க அண்ணாமலை, போன வாட்டி இவ்வளோ சொன்னீங்க, இவ்வளோ தான் வந்திருக்கு, போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற ரேஞ்சில் தான். சரி ரைட், நயனாரை கூப்பிட்டு மாற்று. அடுத்து வாங்க ஐயா திரு ஓபிஎஸ், போன வாட்டி சொன்னீங்க, 3வது ஜிகிட்ட யார் திட்டு வாங்குறது, ஒன்றும் இல்லை. அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, சண்டைனால அப்பாவுக்கு எவ்வளோ, மகனுக்கு எவ்வளோ ஓட்டு பிரியுது, வேற மற்ற குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு பிரியுது, எல்லா கணக்கும் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ கூட்டணிக்கு போகும்போது அதெல்லாம் நெருக்கடி இருக்குது. ஐயா அன்புமணி ராமதாஸ் இது தெரியாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ செப்டம்பர் 5 அவர் என்ன பேச போறாரு, என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது தெரியல. பட் 2 விதமான ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இருக்கு. ஒன்னு, அவர் எடப்பாடி பழனிசாமியோட அந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ண ஆதரவா பேசுவார், இல்ல எதிர்த்து பேசுவாரு. இன்னொன்னு, அவரு அதிமுகல இருந்து விலகுவார் அப்படின்னு அந்த ஒரு அதிமுக அவரெல்லாம் விலக மாட்டார். அதாவது ஐயா ஓபிஎஸ் பண்ண தவறையோ இல்ல டிடிவி தினகரன் பண்ண தவறையோ திரு செங்கோட்டையன் அவர்கள் செய்ய மாட்டார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து, இது என்னோட புரிதல், என்னோட பார்வை. இல்ல ஒருவேளை அப்படி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம்லாம் அவர் போக மாட்டார். அவர் வந்து நிறைய தியாகங்கள் செஞ்சிருக்காரு. அவர் வந்து நான் வந்து இப்போ ஐயா செந்தில் பாலாஜி மாதிரியோ இல்லை அண்ணன் கே நேரு போலையோ அந்த மாதிரி வந்து அதீத ஆசை, அதீத அரசியலில் வந்து பதவி சுகம் வேணும், பணம் அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறதுனா, ஒரு கண்ணியமான அரசியல் பண்ணணும், 4 பேர் வந்து நம்மளை பார்த்தா ரோட்டில் போக வணக்கம் வைக்கணும், தூற்றி பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அரசியலுக்கு சொந்தக்காரர். நான் முன்னாடி கேட்டப்போ முன்னாடி ரவுண்ட்ல செங்கோட்டையனை வந்து நான் வந்து குறைத்து பேசினேன். ஏன்னா இன்னைக்கு பண அரசியல்ல அவர் பின்தள்ளப்பட்டிருக்கிறார். குண அரசியல் வந்தா செங்கோட்டையன் மேம்பட்டு தான் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே, அதாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை நீங்க எல்லாம் குறை சொல்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அதிமுக தோத்துச்சுன்னா அப்ப ரெட்டலை தோக்குறத பாக்குறது உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு ரெட்டல் அங்கதான் இருக்கு. எந்த அளவுக்கு போறீங்க? விஜய் கூட போலாம், ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கலாம். அப்புறம் நேற்று வரலும் இனித்து கொண்டிருந்த மோடி அவர்கள் இன்னைக்கு கசக்கிறார். இதில் புத்திசாலியாக அண்ணாமலை அவர்கள் அச்சார் பாருங்க, யூட்டர்ன். எல்லாரையும் அண்ணே சூப்பர்ண்ணே, விரைவில் உங்கள் கையில் அதிமுக இரட்டை இலை வரும், தற்கூரி அப்படிலாம் பேசிட்டு கரெக்டாக எங்கே போய் நின்று இருக்காரு பாருங்க. இப்போ எடப்பாடி நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா அமித்ஷாக்கு தெரியாத அரசியல் கணக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களோட இந்த 5ஆம் தேதி பிரஸ் மீட் அப்படின்றது ஒரு ஒரு விவாதத்துக்குரியதாக தான் இருக்கும் ஒழிய பொலிட்டிக்கலாக அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்டாக ஒன்று இருக்காதுன்ற மாதிரி. அதாவதுங்க இவங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு ஒரே ஒரு விஷயம், இப்போ அதே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் வக்காலத்து வாங்குவேன், அவர்களுக்காக நான் பொதுச் செயலாளர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது சூப்பர் ஸ்டாண்டு, ரைட்டா? அவரு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற நெருடலை அவர் தலையில ஏத்துக்கிறாரு, ஸ்மூத்தன் பண்றாரு. பொதுச் செயலாளர் அவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் தான். ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க, நான் சேர்த்து விடுறேன், வாங்க நான் பேசுறேன். அவர் என்ன திட்டுவாரு, கண்டிக்கிறாரு, நான் பரவாயில்ல, மூத்த முன்னோடி எவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போனேன், இதையும் சேர்த்து அனுபவிக்கிறேன். வைத்தியலிங்கத்தை கூப்பிட்டு வாங்க, ஒருத்தநாடு நீங்க தான், தஞ்சாவூர் நீங்க வந்தாதான் சரியாகும், சின்னம்மாவை கூப்பிட்டு வாங்க, டிடிவி கிட்ட பேசுங்க, அண்ணாமலையை கூப்பிட்டுப்பா போ, இது சரி பண்ணுவோம். அவர் வேலையை பார்க்குறாரு, அவர் பிரச்சாரம் போறாரு, நான் அரசியல் பண்ணி தரேன், அதிமுக வருது, இப்படி பேசினா அது ஆக்கப்பூர்வமான அரசியல். டிசம்பர்ல சொல்றோம் எங்களுக்கும் ஆள் இருக்குது, இவரை ஏத்துக்க முடியாது, இவர் இல்லாம ஒருங்கிணைந்த அதிமுக. அதாவது பொதுக்குழுல தோத்து போவீங்க, எலெக்ஷன் கமிஷன்ல தோத்து போவீங்க, தொண்டர்கள் கிட்ட தோத்து போவீங்க, தேர்தலில் நின்னா தோத்து போவீங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கீழமை நீதியும் உச்சநீதிமன்றம் எல்லாம் போய் தோத்து போவீங்க, எதிர்கட்சி தலைவரை போய், அதாவது முதலமைச்சரை போய் வீட்டில் சந்திப்பீங்க, பிஜேபியோட வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொடர்பு வச்சுப்பீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் எதிர்த்து அவர் ஜெயிச்சு ரெட்டையில வச்சிருக்கிறாரு. அவர் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடணும். இது எப்படி நியாயம்? ஓகே, ஒரு மதுரை மாநாடு போடுறதா சொன்னாங்க இல்லைங்களா, ஏன் போடல? அதாவது அதை அப்படியே மாற்றி மக்களை போய் சந்திக்க போகிறோம், தொண்டர்களை போய் சந்திக்க போகிறோம், மாற்றிட்டாருல்ல. எதுக்கு? மக்கள் அங்கே தானே இருக்கு. சிங்கப்பூர் அப்போ சொல்கிறாங்க, இதோ இருக்குதுங்க. நான் வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை நிறைய மாநாடு, நிறைய மக்களை போய் எல்லா கட்சி தலைவரும் சந்திக்கணும், நிறைய செலவு பண்ணணும், மக்கள் பணம் மக்கள்கிட்ட போய் திருப்பி